Good morning, students. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாடல் நம்பர் 3 KVL and KCL. அப்படின்னா என்னன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. அதுக்கு முன்னாடி நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு 3 டைம் எப்பயுமே ஞாபகம் இருக்கும்னு சொல்லுவோம். என்னென்னா என்னது கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் அப்படின்னா என்னது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். வோல்டேஜ் அப்படின்னா என்னது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். இல்லாட்டி என்ன சொல்லலாம் என்னது எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் என்னது வோல்டேஜ். இன்னொரு முக்கியமான டைம் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் என்னது மீன் ஒரு சர்க்கியூட் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அதை டிராப் பண்ணக்கூடிய ஒரு சாதனம் தான் என்னது ரெசிஸ்டன்ஸ். கேவிஎல் கேசிஎல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன மாடூல்ல பார்த்த டாபிக் என்னது ஓம்ஸ்லா. அப்பயே சொன்னோம் ஓம்ஸ்லா தான் பேசிக் லா, அதாவது எல்லா கொஸ்டினும் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், ஓம்ஸ்லாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். என்ன பார்த்தோம், V is equal to I into R. Definition என்ன சொன்னோம், at constant temperature current flowing through a conductor is directly proportional to voltage applied across it. அப்படின்னா என்னது, ஒரு நிலையான தட்பவெப்ப நிலையில ஒரு கடத்தியின் வழியே பாயும் மின்னோட்டமானது அதன் மின் அழுத்தத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். I directly proportional to V அப்படின்னு போன மாடல்லே சொல்லியிருந்தோம். முக்கியமான லா ஓம்ஸ் லா. கிர்ச்சாஃப்ஸ் லா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கியூட்ல நோடுனா என்னது, பிரான்ச்னா என்னது, லூப்னா என்னது அப்படின்னு தெரியணும். நோட், பிரான்ச், லூப் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். அதுக்குள்ளேயே டிஃபரன்ஸ் என்னன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சாதான் ஒரு சர்க்கியூட் அனலைஸ் பண்ணி நம்மளால ப்ராப்ளம் போட முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி நோட்ஸ், பிரான்ச் அண்ட் லூப்ஸ் ஆர் தேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு பார்த்தோன்னா எப்படி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் நோடு, பிரான்ச் கொடுத்துருக்காங்க, நோட். இதில் எப்படி நோட் பார்க்குறோன்னா, ஒரு 2 அல்லது 3 ஜங்ஷன் சேர இடம் தான் என்ன சொல்லுவாங்க நோட். அப்படின்னா இங்கே இது ஒரு நோட், கீழே இது ஃபுல்லாக காமனாக ஒரு நோட், அடுத்து இந்த பாயிண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரு நோட். அதாவது நம்பர் ஆஃப் ஜங்ஷன்ஸ் தான் இது நோட். அப்போ இந்த சர்க்கியூட்ல எத்தனை நோட் இருக்கு, மொத்தம் 3 நோட். நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ். பிரான்ச்சஸ் என்ன தெரியும் நம்மளுக்கு, கிளைகள். கிளைகள் என்னது, எத்தனை கிளைகளா எத்தனை தான் பிரிஞ்சிருக்கு, வோல்டேஜ் சோர்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 3, அடுத்து ஒரு சோர்ஸ் 1. அப்போ மொத்தம் 5 பிரான்ச். அடுத்து லூப். லூப்னா என்னன்னா ஒரு சர்க்கிள்ல ரொட்டேட் ஆகுது, சுத்துறது. அதாவது இது ஒரு சர்க்கிள் மாதிரி இங்க ஆரம்பிச்சு இங்க முடியறது. அடுத்து செகண்ட் லூப், இதுல இருந்து ஆரம்பிச்சு 2வது வரைக்கும் முடியாது, பி இன்புட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் லூப் என்னது, ஹோல் சர்க்கியூட்டையுமே கவர் பண்றது, சி லூப். அப்ப மொத்தம் 3 லூப் இருக்குன்னு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் KCL, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. கிர்ச்சாஃப்ஸ் வந்து 2 லா சொல்லியிருக்காரு. ஒன்னு என்னன்னா கரண்ட் லா, இன்னொன்னு வோல்டேஜ் லா. நம்ம பார்க்க போறது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. என்ன சொல்றாங்கன்னா, the sum of current entering the node is equal to sum of current leaving the node. அதாவது ஒரு ஜங்ஷனுக்கு எவ்வளவு கரண்ட் உள்ள வருதோ அது ஈக்குவலான கரண்ட் என்ன ஆகும், ஜங்ஷன் விட்டு வெளியே போகும்னு சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கார் பார்க்கிங் இருக்கு, காலையில ஒரு 10 கார் நிப்பாட்டுறாங்கன்னா ஒரு ஆபீஸ்ல, ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சா என்ன ஆயிரும், 10 காரும் வெளியே எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மீனிங் தான். அப்ப எவ்வளவு எவ்வளவு கரண்ட் ஒரு சர்க்கியூட்ல உள்ள வருதோ ஒரு ஜங்ஷனுக்கு, அதே அளவு கரண்ட் கண்டிப்பா அந்த ஜங்ஷனை விட்டு வெளியே போகும்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா தெரியும், இந்த நடுவில் இருக்க சென்டர் பாயிண்ட் தான் என்னது ஜங்ஷன். மொத்தம் 5 கரண்ட் இருக்கு இதுல, I1, I2, I3, I4, I5. இந்த உள்ள வர்ற கரண்ட்ல என்னது, I1 கரண்ட் எங்க வருது, ஜங்ஷனை நோக்கி வருது. I2 கரண்ட் ஜங்ஷனை நோக்கி வருது. I3 கரண்ட் எங்க போகுது, ஜங்ஷன்ல இருந்து வெளியே போகுது. I4 கரண்ட் எங்க வருது, ஜங்ஷனுக்கு உள்ள நோக்கி வருது. I5 கரண்ட் ஜங்ஷனை நோக்கி, ஜங்ஷன்ல இருந்து வெளியே நோக்கி போகுது. அதுக்கு கீழே ஈக்குவேஷனை கொடுத்துருப்பாங்க, I1 பிளஸ் I2 மைனஸ் I3. எதுக்காக மைனஸ் I3 கொடுத்துருவாங்க, ஜங்ஷன்ல இருந்து வெளியே போற கரண்ட் என்ன சொல்றாங்க நெகட்டிவ்ல மீயும், ஜங்ஷனுக்கு உள்ள வர கரண்ட்டை பாசிட்டிவ்ல சொல்லியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இது பாசிட்டிவ், ஏன்னா என்னது ஜங்ஷனுக்கு உள்ள வருது. I2வும் பாசிட்டிவ், ஜங்ஷன் நோக்கி உள்ள வருது. I4ம் பாசிட்டிவ், அதுவும் ஜங்ஷன் நோக்கி உள்ள வருது. அப்ப இது 3ம் பாசிட்டிவ் கரண்ட்ஸ். I3, I5 ஜங்ஷன்ல இருந்து வெளியே போகுது. அப்ப இந்த ரெண்டும் என்னது நெகட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. என்டரிங் ஆகிற கரண்ட் என்ன சொன்னோம், போனதுல பார்த்தோம், 3 கரண்ட் என்டர் ஆகுது. அப்போ 3 பாசிட்டிவ், I3, I5யும் ஜங்ஷன்ல இருந்து வெளியே போகுது. அப்ப நெகட்டிவ். லீவ் ஆகுறப்ப அப்படி என்னது ஆப்போசிட்ல எந்தெந்த கரண்ட்லாம் லீவ் ஆகும், I1, I2,
I4 மட்டும் ஜங்ஷன்ல இருந்து லீவ் ஆகும், I3யும் I5யும் ஜங்ஷனுக்குள்ள போகும்னு சொல்றாங்க. அதை வச்சு அந்த ஈக்குவேஷன்ல இருப்பாங்க. அப்ப உள்ள வர கரண்ட் என்னது, இந்த 3 கரண்ட்டும் வெளியே போற கரண்ட் எப்படி இருக்குமா, ஈக்குவலா இருக்கும். I1 I2 I4 கூட்டி என்ன வருதோ அந்த ஆன்சர் எதை கூட்டினா வரும், I3யையும் I5யும் ஆட் பண்ணா வரும். இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. The algebraic sum of voltages around the each loop is 0. இதுக்கு தான் நம்ம லூப்ன்ற கான்செப்ட் முதல் பார்த்தோம். லூப்னா என்ன சொன்னோம், ஒரு சர்க்கியூட்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள் ஆகிறதா என்னது லூப். அப்ப என்ன சொல்றாங்க, sum of voltage around the loop is 0. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி இன்னொரு வார்த்தை எப்படி சொல்லலாம்னா, வோல்டேஜ் டிராப் ஈக்குவல் டு வோல்டேஜ் ரைஸ். அதாவது ஒரு சர்க்கியூட்ல எவ்வளவு வோல்டேஜ் ரைஸ் ஆகுதோ கண்டிப்பா அது ஈக்குவலா வோல்டேஜ் டிராப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு லூப்புக்குள்ள எவ்வளவு வோல்டேஜ் ரைஸ் ஆகுதோ அது ஈக்குவலா வோல்டேஜ் என்ன ஆயிருமா, டிராப் ஆகிரும். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இதுதான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல அரௌண்ட் ஃபர்ஸ்ட் லூப். இந்த லூப் தான் இப்ப பார்த்தோம், ஏன்ற ஒரு லூப்பு. இதுல எது வோல்டேஜ் ரைஸ் அப்படின்னு பார்த்தா அந்த Vs அப்படின்றதா என்னது வோல்டேஜ் ரைஸ். R1 R2 என்ன ஆகும், வோல்டேஜ் டிராப் ஆகும். ஏன்னா என்னது, ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன தன்மை உண்டு, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், தடை பண்றதுதான் ரெசிஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டி. அப்ப இங்க எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், அதை கண்டிப்பா தடை பண்ணி கொஞ்சம் தான் டிராப் பண்ணும். அப்ப என்ன ஆகும், எந்த சமயம் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க, எவ்வளவு தூரத்துக்கு பொட்டன்சியல் இன்க்ரீஸ் ஆகுதோ, பொட்டன்சியல் மீன்ஸ் என்னது, போனதுல பார்த்தோம்ல வோல்டேஜ் ரைஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா இது ரெண்டுல என்ன ஆயிருன்னு சொல்றாங்க, டிராப் ஆகும் சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டுல செலவுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறாங்க கையில, நம்ம எப்படி செலவு பண்ணுவோம், நோட்டு புக் வாங்குறதுக்கு ஒரு 50 ரூபா செலவு பண்றோம், ஏதோ சாப்பிட்றதுக்கு ஒரு 30 ரூபா செலவு பண்றோம், சேவிங்ஸ்ல ஒரு 20 ரூபா வைக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், 100 ரூபா கொடுத்தது என்னது, Vs வோல்டேஜ் ரைஸ். அப்ப நீங்க அந்த செலவு பண்ணது, சாப்பிட்டது, சேவிங்ஸ்ல இருக்கதா என்னது அந்த ரெசிஸ்டன்ஸ். அப்ப என்னது, 100 ரூபா கொடுத்துருக்காங்க, அது எப்படி செலவாகுது, ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லயும் நம்ம என்ன ஆகிட்டே வருது, ட்ராப் ஆகிட்டே வருது. அப்ப 100 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகிட்டோம், செலவு கரெக்டா பண்ணிட்டோம். அதைத்தான் என்ன சொல்றாங்க, வோல்டேஜ் டிராப் ஈக்குவல் டு வோல்டேஜ் ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 10 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்கேன்னா மேபி நீங்க என்னங்களா, இங்க ஒரு 7 வோல்ட்டும் இங்க ஒரு 3 வோல்ட்டும் டிராப் ஆகலாம். இல்லாட்டி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஒரே வேல்யூவா இருந்தா இங்க ஒரு 5 வோல்ட் டிராப் ஆகும், இங்க ஒரு 5 வோல்ட் டிராப் ஆகும். மொத்த கான்செப்ட் என்னது, எனக்கு எவ்வளவு வோல்டேஜ் ரைஸ் ஆகுதோ அது ஈக்குவலான வோல்டேஜ் டிராப் ஆகும். வோல்டேஜ் ரைஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிராப். இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இதைத்தான் இந்த சர்க்யூட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் சர்க்யூட்ல பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் என்னது, ஐன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அப்ப இங்க டிராப் எவ்வளவு இருக்கும், I இன்ட்டு R1. அடுத்து என்னது, இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், I2 இன்ட்டு R2. இதான் இதோட வோல்டேஜ் டிராப். அப்ப என்ன ஆகும், இதை ரெண்டையும் ஆட் பண்ணா இன்னும் எந்த வோல்டேஜ் கிடைக்கும் உனக்கு, இந்த Vs என்ற டோட்டல் வோல்டேஜ் கிடைக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், பிளஸ் I1 R1 பிளஸ் I2 R2 மைனஸ் Vs ஈக்குவல் டு 0. அப்ப இந்த மைனஸ் Vs இன்ட்டு வந்தா என்ன ஈக்குவல் ஆயிரும், I1 R1 பிளஸ் I2 R2 ஈக்குவல் டு Vs அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அண்ட் கிர்ச்சாஃப் கரண்ட் லா. ரெண்டுமே சிம்பிளான லா. இதை வச்சும் என்ன கேட்பாங்க நம்மளுக்கு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நோடுனா எது, பிரான்ச்சஸ்னா எது, லூப்னா எதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது போக இந்த வோல்டேஜ் தான் என்னது, ரெசிஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எதனால இங்கதான் டிராப் ஆகுது, எவ்வளவு டிராப் ஆகுன்றதெல்லாம் ரெசிஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால சம்ல ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதுதான் இன்னைக்கு சம்மரி இந்த மாடல்ல பார்த்துருக்கோம். இது நம்மளோட ரெஃபரன்ஸ் புக் எப்பயும் போல தெரிஞ்சாதான் என்ன பண்ணிக்கலாம், தெரியாத டாபிக்ஸ்லாம் இந்த புக்கில் ரெஃபர் பண்ணால் நம்மளுக்கு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மாடலில் சீரியஸ் அண்ட் பேரல் சர்க்யூட்ஸ் ஒரு காம்பினேஷன் பார்ப்போம். அதாவது ஒரு ரெசிஸ்டர் சீரியஸாக இருந்தால் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும், பேரலாக இருந்தால் ஒரு அவுட்புட் எப்படி வரும், சீரியஸாக இருந்தால் அவுட்புட் எப்படி வரும்ன்றத நெக்ஸ்ட் மாடலில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.